Question. நிலையான சுரங்க நடைமுறைகளுக்காக NMDC சுரங்கங்களுக்கு எந்த மதிப்பீடு வழங்கப்பட்டுள்ளது? Option A. 3 நட்சத்திர மதிப்பீடு. Option B. 4 நட்சத்திர மதிப்பீடு. Option C. 5 நட்சத்திர மதிப்பீடு. Option D. 6 நட்சத்திர மதிப்பீடு. The correct answer is 5 நட்சத்திர மதிப்பீடு. Question. சமீபத்தில் சிபிஐ மற்றும் ISPயுடன் இணைந்து திருட்டுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்ட அமைப்பு எது? Option A. யூரோபோல். Option B. இன்டர்போல். Option C. FBI. Option D. UNODC. The correct answer is இன்டர்போல். Question. எந்த நாடு சமீபத்தில் பிரான்சுடன் இடம்பெயர்வு ஒப்பந்தத்தை அறிவித்தது மற்றும் உக்ரைன் அமைதி காக்கும் கூட்டணியை உருவாக்க தயாராக உள்ளது? Option A. ஜெர்மனி. Option B. அமெரிக்கா. Option C. ஐக்கிய இராச்சியம். Option D. போலந்து. The correct answer is ஐக்கிய இராச்சியம். Question. எந்த மாநில அரசு சமீபத்தில் மற்றும் 039 கஜா மித்ரா மற்றும் 039 திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? Option A. கர்நாடகா. Option B. கேரளா. Option C. அஸ்ஸாம். Option D. தமிழ்நாடு. The correct answer is அஸ்ஸாம். Question. நிதி ஆயோக்கின் SDG குறியீடு 2023 முதல் 2024 வரையில் வடகிழக்கில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? Option A. அஸ்ஸாம். Option B. மணிப்பூர். Option C. மிசோரம். Option D. திரிபுரா. The correct answer is மிசோரம். Question. எந்த நடவடிக்கையில் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகித்ததாக NSA அஜித் தோவல் கூறினார்? Option A. ஆபரேஷன் விஜய். Option B. ஆபரேஷன் மேகதூத். Option C. ஆபரேஷன் சிந்தூர். Option D. ஆபரேஷன் பராக்ரம். The correct answer is ஆபரேஷன் சிந்தூர். Question. இந்தியா சமீபத்தில் எந்த எல்லைக்கு அப்பால் சென்று தாக்கக்கூடிய வான் ஏவுகணையை BBRAM பரிசோதித்தது? Option A. அக்னி வி. Option B. பிரித்வி 2. Option C. அஸ்ட்ரா. Option D. பிரம்மோஸ். The correct answer is அஸ்ட்ரா. Question. காலநிலை மாற்றத்தின் பின்னணியில் எந்த நகரத்தில் காலநிலை மாற்ற மையம் அமைக்கப்பட உள்ளது? Option A. டெல்லி. Option B. மும்பை. Option C. சண்டிகர். Option D. சென்னை. The correct answer is சண்டிகர். Question. ஜூன் இறுதி வரை இந்தியாவின் முதல் 2 மாசுபட்ட நகரங்களாக பைர்னிஹாட் மற்றும் தெல்லியை அடையாளம் காட்டும் புதிய ஆய்வின் முக்கிய நோக்கம் என்ன? Option A. நீர் மாசுபாடு. Option B. ஒலி மாசுபாடு. Option C. காற்று மாசுபாடு. Option D. பிளாஸ்டிக் மாசுபாடு. The correct answer is காற்று மாசுபாடு. Question. தேடப்படும் போதைப்பொருள் தயாரிப்பாளர் குப்பாவாலா முஸ்தபாவை சமீபத்தில் எந்த அமைப்பு ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தியது? Option A. நியா. Option B. ED. Option C. CBI. Option D. DRI. The correct answer is CBI.